வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. இன்றைக்கி மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எஃப்டியில் போடுறது, ஆர்டியில் போடுறது, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் போடுறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்த கண்ணோட்டம் மாறி இருக்குது. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் மட்டும் 13 லட்சம் கோடி இருந்த ஒரு மார்க்கெட் இப்போ 80 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடியே 80 லட்சம் பேர் இந்தியன்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் நிறைய மக்கள் மனசில் நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெல்த் வித் பாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன பெயின் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரியான அதோட சொல்யூஷனையும் நம்ம பார்க்கலாம். இந்த லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா என்ஐவின்னு சொல்றாங்க, எஸ்ஐபின்னு சொல்றாங்க, லம்சம்னு சொல்றாங்க, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் சொல்றாங்க. டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது. என்ஏவி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க, ஒரு கிராமினுடைய விலை 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட 10 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 1 லட்ச ரூபாய் எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறோம். அதே போல தான் என்ஏவி அப்படிங்கிறது நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூனிட்டினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் என்ஏவி. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க. ஒரு யூனிட்டினுடைய விலை 10 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு 100 யூனிட் இருக்கும். அப்போ இன்னைக்கு நான் 10 ரூபாய் கொடுத்து 100 யூனிட் வாங்குறேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த 10 ரூபாய் இருக்கக்கூடிய யூனிட் 20 ரூபாயா என்ஏவி வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா எனக்கு நான் முதலீடு பண்ண 1000 ரூபாய் எனக்கு 2000 ரூபாயா கிடைக்கும். இதுதான் என்ஏவி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முதலீடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு முதலீடை ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது. இது காலங்காலமாக நம்ம எப்படி ஆர்டிலாம் பண்ணிட்டு வந்தோமோ அதே போல தான் மாதம் மாதம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சோன்னா மாதம் மாதம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறது. இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டைவர்சிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அவர் உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்டுக்கும் எத்தனை வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது, உங்கள் கோலுக்கு எத்தனை வருஷம் டைம் இருக்குன்றதை பொறுத்து அவர் உங்களை கைட் பண்ணுவார். ரெண்டாவது ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் மார்க்கெட் கீழே விழுந்துட்டா என் பணம் நஷ்டமாயிடுமே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது டெம்பரவரி தான். கண்டிப்பாக க்ரோத் அப்படிங்கிறதா பர்மனெண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் டவுன் ஆனால் நீங்கள் ஃபியர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ 10 ரூபாய் நம்ம யூனிட் சொன்னோம் இல்லையா, அது நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகி ஒரு 8 ரூபாய் ஆயிடுச்சு, 7 ரூபாய் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த முதலீடு நீங்கள் பண்ணும்போது அதிகப்படியான யூனிட்ஸை நீங்கள் வாங்குவீங்க. எகெயின் மறுபடியும் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போக தான் செய்யும். மேலே போகும்போது ஒரு 10 ரூபாய், 12 ரூபாய், 13 ரூபாய் அப்படின்னு போகும்போது நீங்கள் ஆவரேஜ் ஏற்கனவே 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இப்போ 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை மீட் அவுட் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதை தான் நம்ம ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம லாபம் அதிகமாகும். அதனால மார்க்கெட் எப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி அதிகப்படியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். மூணாவதா இன்வெஸ்டர் சந்திக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய கேட்டகரி சொல்கிறாங்க, நிறைய கம்பெனி சொல்கிறாங்க. எதில் முதலீடு பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறது. இதை நீங்கள் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எப்போ வேணுங்கிறத பொறுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி நம்ம சூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த பணம் தேவை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்லையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்லையோ வச்சுருந்தீங்கன்னா அதை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் அதில் நீங்கள் போடலாம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் அதை விட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் ரிடம்ஷன் கொடுத்தீங்கன்னா 1 டேலேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்துடும். இதில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 9% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாட்டி இஎல்எஸ்எஸ் அந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். உங்கள் முதலீடுக்கு 5 வருஷத்துக்கு மேலே டைம் இருக்குனாக்கா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 7 to 10 இயர்ஸ்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் ஸ்மால் கேப், அதே மாதிரி நிறைய தீமெட்டிக் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு கிளியராக கைடன்ஸ் பண்ணுவார்.
நாலாவது பெரிய சந்தேகம் வந்து எந்த நேரத்தில் வந்து முதலீடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி, எப்போ மார்க்கெட் டவுன் ஆகும், இது சரியான டைமா அப்படிங்கிறதா நிறைய கேள்விகள் மக்கள் கேட்குறதா இருக்கும். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது சரியான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கணும், இல்லைனாக்கா இன்னைக்கு பண்ணணும். காரணம் பார்த்தீங்கன்னா, எப்போ மார்க்கெட் டவுன் ஆகும், எப்போ அப் ஆகுன்றது யாராலையும் கணிக்க முடியாது. அதனால எல்லா காலங்கள்லையும் நம்ம முதலீடு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜுங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபியர் அப்படின்னு சிலது இருக்குது. அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கண்ட்ரோல் கிடையாது, இது வந்து ஏதோ ஒரு அட்வைசர்கிட்டயோ இல்லை ஒரு கம்பெனிகிட்டயோ கொடுத்துறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு அட்வைசர்கிட்டயும் அந்த கண்ட்ரோல் இருக்காது. அவர் வந்து கைடன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் எப்போ நினச்சாலும் அந்த பணத்தை வந்து ரெடீம் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும், எந்த விஷயம் வேணாலும் நீங்களே பண்ண முடியும். நீங்கள் ரிடெம்ஷன் கொடுத்தா கூட உங்களுக்கு 2 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஸோ எந்த கண்ட்ரோலும் யாருக்கிட்டையும் கிடையாது, அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மனசில் இருந்துட்டுருக்கு. நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்கிறீங்க, அத்தனை வருஷம் என்னால் கட்ட முடியுமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் லைஃபோட கோல்ஸுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ அதை பொறுத்து தான் ஒரு அட்வைசர் வந்து எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அத்தனை வருஷம் கட்டி ஆகணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை ஏதாவது வந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்க முடியும், எப்போ வேணால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும், உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். எல்லா ஆப்ஷனும் உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி ஃபியர் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வேற இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் அவங்களுக்கு நஷ்டம் வாய்ந்திருக்கும். ஒரு டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கிரிப்டோ மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து சிட் ஃபண்ட்ஸில் அந்த ஈமு கோழி இது போல் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதால் அவங்க நஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் செபியால் இது ரெகுலரைஸ் பண்ணியிருக்கு. 100% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ 100% எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். மூணாவதாக புது இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபியர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸஸ் வருது, வெளியே நாய்ஸஸ், அதாவது இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இல்லாதவங்க ஃபினான்ஷியலை பற்றி நிறைய பேசி நிறைய நியூஸஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலை பற்றி அவங்க வந்து சொல்கிறது, அது சொல்லும் போதே சொல்லுவாங்க, நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது, நீங்கள் ஒரு அட்வைசரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு வீட்லேயே வந்து இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்கே வந்து ஒருத்தர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னொருத்தருக்கு வந்து சூட் ஆகாது. அப்படி இருக்கும்போது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இன்னொருத்தருக்கு வந்து சூட் ஆகும்? கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட கைடன்ஸோட தான் நம்ம பண்ணணும். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேரை வந்து அவரோட கெரியரில் அவர் பார்த்துருப்பாரு, கைட் பண்ணியிருப்பாரு. கஷ்டமான காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி அவருக்கு கைடன்ஸ் பண்ணி அவரோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அதனால அவரால் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ரெண்டாவது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாத, நமக்கு வந்து கோல்டு தான் பெஸ்ட்டு, நமக்கு லேண்டு தான் பெஸ்ட்டு, பத்திரமா எஃப்டியில் வச்சுக்கோ, அந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக இத்தனை வருஷம் நம்ம பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கரெக்டு தான், அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வரும்போது கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்ஃப்ளேஷனை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எது கொடுக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி பண்ணக்கூடிய முதலீட்டிலேருந்து நமக்கு கண்டினியூஸாக ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. மூணாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் ஸ்டாஃபோ இல்லை ஏஜென்ட்ஸோ வந்து தன்னை வந்து ஏமாற்றி மிஸ்கைட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஆம்ஃபி ரெஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவர் உங்களோட கோலுக்கு வந்து எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது, எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ற எல்லா கைடன்ஸும் கொடுத்து உங்களை ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண வைப்பார். மேலே பார்த்த எல்லா கேள்விகளும் ஒரு புது இன்வெஸ்டர் நம்ம கிட்ட வரும்போது கேட்ட கேள்விகள் தான். அந்த கேள்வியும் அதுக்கான பதிலும் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் மனசுலையும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவங்களோட வெல்த் ஜேர்னியும் அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். நாம வேற எந்த டாபிக் பேசணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதை பற்றி ஒரு விளக்கமான வீடியோ கம்மிங் டேஸில் பண்ணுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.